உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஹெல்தியான ரெசிபி. சம்மர்ல இருந்து எஸ்கேப் ஆகிற ஒரு ட்ரிக் பாயசோடு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது மிச்சமான சாதம் பாருங்க. இதை வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முதல் நான் ஒரு குண்டை வச்சிருக்கேன். இந்த சாப்பாடை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சாப்பாடு எடுத்து இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆச்சு. இது கூட இப்படியே சாதாரண ஒரு தண்ணி எடுத்துக்கலாம். பண்டு தொண்டாச்சு. சாப்பா ஃபுல்லாக முழுகிறவும் நாங்கள் ஊற்றியாச்சு. நாங்கள் கலக்கிக்கலாம். இதை கரண்டி எடுத்து நாங்கள் இதை கரெக்டாக முடி வச்சோம். பாருங்க, இப்படி இருக்கணும். இப்படியே நைட் ஃபுல்லாக நாங்கள் வச்சுருக்கலாம். மார்னிங்கு திறந்து பார்த்தா இது தண்ணிக்குள்ளே அப்படியே முழுங்கிடும். மார்னிங் எடுத்து நாங்கள் பழைய சாதம் செஞ்சுக்கலாம். நாங்கள் காலையில் எடுத்து இதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அப்போ தான் தண்ணியில் முழுங்கி இருக்கும். பாய், குட் நைட். காலைல பார்க்கலாம். ஓரம் நான் தள்ளி வச்சுருவேன். இப்போ பாருங்க, காலையில் ஆயிடுச்சு. இதை நாங்கள் திறந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, ஜில்லுன்ட்டு. சாப்பாடை மட்டும் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். சாப்பாடு தண்ணியை தனியாக எடுத்தாச்சு. இந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. இப்போ அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நாங்கள் அரைச்சாச்சு. பாருங்க,
இப்போ பாருங்க, இப்போ இது அரைஞ்சிருக்கணும். இதை எடுத்து அதுக்குள்ள ஊற்றிக்கலாம். கையெத்து இப்போ இதை கரைச்சி விட்டுக்கலாம். மெதுவாமா, போதும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பூராத்தையும் போட்டுருமா. நான் தயிரை பீட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம். மாங்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், வெள்ளைச்சி பிஞ்சு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்குவோம் இதுக்குள்ள. இதெல்லாம் கலக்கிக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுக்கான சைடிஷ் மோர் மிளகா. பாருங்க, நம்ம பாயாசம் தயாரித்து நாங்கள் தம்பல் ஊற்றி அதை சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட பழைய சாதம் தயாராகிடுச்சு. மார்னிங் இதை சாப்பிட்றதுனால வயிறு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். சம்மருக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா